ஸ்தோத்திரம். நல்லா இருக்கீங்களா? ஸோ இந்த நாளிலேயும் கூட என் அன்பு சகோதரிகளே, நம்ம குடும்பங்களை நாம் பார்க்கும் பொழுது சிறு பிள்ளைகளோடு நாம் விளையாடுவது, சிறு பிள்ளைகளோடு நேரத்தை செலவழிப்பது எல்லாருக்குமே பிடிக்கும். அப்படிதானே? பேர பிள்ளைகளோடு விளையாடுவது, இல்லை எல்லாருமே இதை என்ன செய்வாங்க, ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஸோ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரிகளே, சில நேரங்களில் குழந்தைகளை வைத்து தான் நம்முடைய எதிர்காலத்தை சில நேரங்களில் யோசித்துக் கொண்டு இருப்போம். ஆனால் இன்றைக்கு ஒரு குடும்பத்தில் 2 தாய் என்ன செய்தாங்க, 2 ஆளுக்கு ஒரு ஆண் பிள்ளை இருக்கிறது. அப்படி ஆண் பிள்ளை இருக்கும்போது இரவு நேரத்தில் அவங்க தூங்கும் பொழுது ஒரு ஆண் பிள்ளை என்ன செஞ்சுகிறது, இறந்து விடுகிறது. அப்படி இறந்து விடும் பொழுது அந்த தாய்க்குள்ள என்ன செய்ய, மறுநாள் காலையில் அந்த இறந்த பிள்ளை இது ஓம் பிள்ளை, இறக்காத பிள்ளை தான் என்னுடைய பிள்ளைன்னு சொல்லி 2 பேருக்குள்ள ஒரு சண்டை சச்சரவுகள் நடைபெற்று கொண்டு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது ராஜாவிடத்தில் அவங்க கொண்டு போகிறாங்க. ராஜாவிடத்தில் கொண்டு போனோன்னா, ராஜாவே நீங்கள் என்ன செய்யுங்க, எனக்கு நியாயத்தை கொடுங்க, நியாயம் விசாரித்து கொடுங்க சொல்லி அந்த 2 பெண்மையும் அவங்க கேட்கப்படும் பொழுது ராஜா என்ன செய்தாங்கன்னா, பட்டயத்தை எடுத்துகிட்டு வந்து ஆளுக்கு பேர் என்ன செய்யும் கொடுத்துடலாம்னு சொல்லி. அப்போ அங்கே இன்னொரு தாய் என்ன செய்ய, இல்லை இல்லை வெட்ட வேண்டாம். அவள் என்ன செய்தான்னா, தன்னுடைய உள்ளம் உடைகிறது. தன் உள்ள என்ன செய்யுதுன்னா, இல்லை என்னுடைய குழந்தையை கொல்ல வேண்டாம், இந்த குழந்தை என்ன செய்யுங்க அங்கேயே கொடுத்துருங்க. ஆனால் இன்னொரு தாய் என்ன சொல்லுவாங்க, இல்லை ஆளுக்கு பெறுவாதி, உனக்கு பெறுவாதி, எனக்கு பெறுவாதி. ஸோ அப்பொழுது ராஜா பார்க்குறாரு ஞான இருதயத்தோடு அந்த என்ன செய்யலன்னா, அந்த ஃபஸ்ட்டு சொன்ன அந்த தாய்க்கு அந்த குழந்தைய இவங்க தான் உண்மையான தாய்ன்னு சொல்லி அந்த குழந்தைய அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறாங்க. என் அன்பு சகோதரிகளே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதரிகளே, இந்த ராஜா யார் அப்படின்னா, அவர் தான் சாலமோன் ராஜா. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதோடைய 17லேருந்து அதோடைய 27 வசனம் வரைக்கும் இதைத்தான் சொல்கிறது. அந்த நியாயம் விசாரிக்க குறித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு பயம் உண்டாங்க. இன்றைக்கும் அந்த ராஜாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஞானம் தேவனிடத்திலிருந்து கடந்து வந்தது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு ஞானம் வரும்னா, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பங்களையும் சரி, நாம் வாழ்கின்ற இடங்களில் அந்த என்ன செய்ய முடியும், அந்த ஞானத்தை பயன்படுத்த முடியும். அன்றைக்கு சாலமோனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஞானத்தின் மூலம் அவர் மற்றவர்களுக்கு அவர் பயன்படுத்தினார், அந்த நியாயத்தை விசாரித்தார். இன்றைக்கு நமக்கும் அந்த ஞானத்தை தேவன் அவர் தரப்போதுமானாக இருக்கிறார். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.